இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும். முகத்தில் இருக்க தேவையில்லாத முடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தேடி எவ்வளவோ ரெமெடிஸ் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இதுக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்காக சைடு எஃபெக்ட்டுமே அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதனால் நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் தான் மிச்சமாயிருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா. இன்றைக்கி வந்து பர்மனண்ட் ஹேர் ரிமூவல் நம்ம இயற்கையான முறையில் எப்படி வந்து வேர்லேருந்து முடியை கொட்ட வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது வந்து சின்ன வயசுலேருந்தே, அதாவது 13+லேருந்தே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு 13+லேருந்தே இந்த பிரச்சனை வந்து இருக்கும். 13+லேருந்தே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து ஃபேஸில் இருக்க ஃபேஷியல் ஹேர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. அண்டர் ஆர்ம்ஸ், ஹேண்ட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த ரெமடியை வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்காக நமக்கு தேவையானது கமலி நேச்சுரல்ஸோட பர்மனண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர். இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் இந்த ரெமடி வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பவுடர் வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு வந்து கொடுக்குங்க. எப்போதுமே இன்ஸ்டன்ட் ரெமடி வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்காது. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கமலி நேச்சுரல்ஸோட பர்மனண்ட் ஹேர் ரிமூவல் பவுடரில் குப்பை மேனியோட குட்னஸ் இருக்குது. நிறைய பேருக்கு குப்பை மேனி பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த குப்பை மேனி நம்மளுக்கு தேவையில்லாத முடி இருக்கிற இடத்துல ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வேரில் வீக்காக்கி நம்ம முடியை அப்படியே வேரோட கொட்ட வைக்கும். இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். இது கூடவே நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இந்த கமலி நேச்சுரல்ஸோட பர்மனன்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்துட்டு நீங்கள் 3 to 6 month வரைக்கும் யூஸ் பண்ணால் போதும். அந்த இடத்துல உங்களுக்கு திரும்பவும் ஹேர் வளர்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. ரூட்லேருந்தே கொட்டிடும். இது வந்து ஒரு பர்மனண்ட் ரெமடியாக நம்மளுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இதை கண்டினியூவாக 3 to 6 month, மேக்ஸிமம் சில பேருக்கு 3 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு 6 month வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடி ஃபுல்லாக கொட்டுற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். எப்போதுமே நேச்சுரல் ரெமடி நம்ம பர்மனெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம பொறுமையாக செய்யணும். அவசரமாக ஒரு வாரத்திலே சரியாயிடணும், ஒரு நாள்லேயே சரியாயிடணும்னா அது வந்து நம்மளுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்காது. நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கனால, ஹார்மோன் சேஞ்சஸ்னால, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துலலாம் முடி வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதை வச்சுக்கிட்டே நம்ம ரெமடி வந்து பண்ண முடியாது, வெளியில் என்னால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை வந்து நம்ம எப்படி ஐப்ரோஸ்லாம் எடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு இந்த ரெமடியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஹேர் வந்து வேரில் உங்களுக்கு வீக்காகி கொட்ட ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இதை 3 to 6 month வந்து யூஸ் பண்ணணும். டெய்லியும் 2 hours, அட்லீஸ்ட் 2 hours நீங்கள் வச்சுருக்கணும். ஓவர் நைட்டு கூட தாராளமாக வச்சுருக்கலாம். இன்னுமே சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஒரு பவுலில் 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவு கமலி நேச்சுரல்ஸோட பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணவே வேணாம். ரோஸ் வாட்டரோ இல்லை வேறு எதுவுமே வேணாங்க. தண்ணி தான் எப்போதுமே நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஒரு 5 to 10 minutes வைக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வேறு எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசரோ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ண உடனேயே எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஹேர் வந்து இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஹேண்டில் இருக்குது, நெக்கில் இருக்குது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த
நோட் பண்ணிக்கோங்க, புருவத்திலேயோ ஐலாஷ் கிட்டேயோ கண்டிப்பாக படக்கூடாது. ஏன்னா நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணும்போது அந்த தப்பை மட்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக இந்த மாதிரி திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட்டு கூட விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஓவர் நைட் விட்டாலுமே ஒன்றும் ஆகாதுங்க, ஸ்கின்னுக்கு நல்லாவே இருக்கும். இந்த குப்பைமேனி வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ்மே கொடுக்கும். ஸ்கின்னுக்கு இது நல்லது தான். ஃபேஸ் ஃபுல்லாகவே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆனால் புருவத்தில் பட்டுட்டா நம்மளுக்கு சிக்கல் இல்லையா? அது அங்கே இருக்க முடியுமே நம்மளுக்கு கொட்டும். அதனால நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேணாம். எங்கே தேவையில்லாத முடி இருக்கோ அங்கே மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து நிறைய பேர் சேட் பண்ணும்போது 13+லேயே நிறைய வந்து ஹேர் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இன்ஸ்டண்ட்டானா கண்டிப்பாக அந்த மாதிரி ரெமெடி வந்து பர்மனெண்ட்டாக இருக்காதுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக 3 மந்த் வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இதுதான் நிரந்தரமாகவும் இருக்கும். உங்களால் இதை ஓவர் நைட் வச்சுருக்க முடியாட்டி கூட டே டைமில் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் அது நீங்கள் விடணும். அப்போ தான் இதோட ரெமெடி வந்து நல்லாவே நம்மளுக்கு வேலை செய்யும். 2 ஹவர்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் வாஷ், சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் வாஷ், சோப்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு அந்த மூக்கு கிட்ட வந்து ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கேயே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அந்த இடம் மட்டும் நிறைய பிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, மூக்கு சைடில், அங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குப்பைமேனி வந்து அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து டிஸ்கலரேஷனை வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த குப்பைமேனி. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபேஸில் டிஸ்கலரேஷன் இருக்க இடத்துல, பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் புருவத்துலேயும் ஐலாஷ்லேயும் படாமல் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 2 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்கள் அந்த இடம் மட்டும் எந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. எல்லோயிஷாக எதுவுமே உங்களுக்கு இருக்காது, நல்ல பளிச்சுன்னு இருக்கும். ஸோ மூக்கில் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்குது நோஸில் இருக்கிறவங்களும் தாராளமாக அந்த மூக்கை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டே 1லேருந்தே ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு டே 1ல் தெரியும். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும் ஸ்கின்னுக்கு, ஒரு க்ளோவிங்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். வாயை சுற்றி நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இதை நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ரிமூவ்க்காக அப்ளை பண்ணிங்கன்னா கூட இந்த பிக்மெண்டேஷன் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நான் அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 3 to 6 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஒரு 15 டேஸ்லேருந்தே உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15 டேஸ்லேயே முடி கொட்டுறதுக்கான சான்ஸுமே இருக்குங்க. கமலி நேச்சுரல்ஸோட பர்மனன்ட் ஹேர் ரிமல் பவுடரை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது வேணுங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எது வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கனாலே இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியுங்க. நிறைய டெய்லியுமே கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.